கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 3ஆம் நாள் அக்கின்றது அபிஷேக கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அடியனுக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த 3ஆம் நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா! ஒரு பெரிய அபிஷேக வல்லமையோடு அக்கினியோடு நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை நாம் அக்கினி ஜுவாலையாக எழும்பி பிரகாசிக்கிற நோக்கத்தோடு நாம் வந்திருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3ஆம் நாளில் ஒரு எழுப்புதலின் வல்லமை, ஒரு எழுப்புதலின் வல்லமை, உயிர்ப்பித்தலின் வல்லமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தலின் வல்லமையை, அந்த எழுப்புதலின் வல்லமையை நாம் பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய பெரிய வல்லமை இறங்கட்டும், பெரிய அக்கினி இறங்கட்டும். ஓ ரபுஷா, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த 3ஆவது நாளிலே தேவன் உங்களை எழுப்புதலின் வல்லமையோடு உயிர்ப்பித்தலின் வல்லமையோடு தேவன் இறங்கி வருகிறார். உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்களை தம்முடைய வல்லமையை அனுப்பும்படியாக வந்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெறப்போகிறோம். அருமையானவர்களே, 3ஆவது நாளிலே ஒரு பெரிய வல்லமையை நாம் காணப்போகிறோம். இந்த 3ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, 15வது வசனத்தை வாசிப்போம். 15, 16. அவர் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டுங்கள், மனைவிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கம், மின்னல்கள், மலையின் மேல் கார் மேகம், மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்திலிருந்து நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. ஹல்லேலூயா! 3ஆவது நாளிலே சீனாய் மலையிலே கர்த்தர் அக்கினியிலே இறங்கிறது உண்மையானால், இந்த 3ஆவது நாளிலே கர்த்தர் அக்கினியாக நம்மளை இறங்குவார். நம்மளை அக்கினியாக மாற்றும்படியாக, அக்கினி ஜுவாலையாக மாற்றும்படியாக கர்த்தர் இந்த 3ஆம் நாளில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 3 நாட்கள் நாம் காத்திருந்தோம். இந்த 3ஆம் நாளில் நிறைவான அக்கினி வல்லமையோடு தான் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். 3ஆம் நாளில் அக்கினி நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். அருமையானவர்களே, சங்கீதம் 104 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 4வது வசனம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி ஜுவாலையாக நாம் எரிந்து பிரகாசிக்க போகிறோம். இந்த 3ஆம் நாளிலே அக்கினி ஜுவாலை உங்களிலே என்னிலே பற்றி எரிகிறது. நாம் ஒரு அக்கினி ஜுவாலையாக மாறணும். இருக்க இடத்துல அக்கினி ஜுவாலை நம்மளை பற்றி எரிய வேண்டும். நாமெல்லாம் அக்கினி ஜுவாலையாக எழும்ப வேண்டும். அருமையானவர்களே, இந்த 3ஆவது நாளிலே கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினது உண்மையானால், இந்த இடத்திலையும் தேவன் அக்கினியாய் இறங்கி வருகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை கொட்டி, கர்த்தாவே, அக்கினியாக அக்கினி வல்லமையோடு தேவன் இறங்கி வருவீராக. இந்த 3ஆம் நாளில் எங்களை அக்கினி ஜுவாலை பற்றி எரியட்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நாமெல்லாம் பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும். அருமையாளர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யாராவது எடுத்தவருங்க வாசிங்க.
பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறார். நம்மளை அக்கினி பற்றி எரிய வேண்டும். நம் ஒவ்வொருவரிலும் அக்கினி பற்றி எரிய வேண்டும். பற்றி எரிகிற அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி இந்த கூட்டம் முடியும் மட்டும் அவருடைய அக்கினி நம்மளை பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. நம்மளை அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தீபம் நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மளை இறங்கி கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களை, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக தேவன் நம்மளை மாற்றும்படியாக இந்த 3வது நாளிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையா மாறுங்க. இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த 3ஆம் நாளிலே கொடுக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 32வது வசனத்தை 33வது வசனத்தை வாசிப்போம். வியாதிகளை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். 3வது நாள் ஒரு நிறைவான நாள். ஹல்லேலூயா. 3வது நாளிலே நிறைவடைவேன் என்று சொல்லுகிறார். இந்த 3ஆம் நாளிலே ஒரு நிறைவான ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க, நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களிலே எல்லா குறைவும் நீங்குகிறது, எல்லா குறைவும் நீங்குகிறது. இந்த 3ஆம் நாளிலே நீங்க வீட்டுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு, நிறைவான அபிஷேகத்தோடு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3 நாட்கள் நாம் ஆயத்தத்தோடு ஜெபித்திருக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். வடித்த கண்ணீருக்கு, கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த 3ஆம் நாளிலே நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமாக நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 3ஆவது நாளிலே ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. 3ஆம் நாளிலே நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான வல்லமை, நிறைவான கிருபை. பாடல் பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவதாசர்கள் வார்த்தைகளை கொட்டுக்கும் போது ஒவ்வொருவருக்கும் நிறைவான அபிஷேகம் கிடைக்கும், நிறைவான பலன் கிடைக்கும், நிறைவான வல்லமை கிடைக்கும். நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாய் இந்த வேளையிலே இந்த 3ஆம் நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 2 நாட்களிலும் பெற்ற ஆசீர்வாதம் 3ஆம் நாளிலே நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம்மை கர்த்தர் கொண்டு சேர்க்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அப்படியே முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவோமா? முழங்காலிட்டு கரங்களை கொட்டி இந்த 3ஆவது நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த 3ஆவது நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் 3ஆம் நாளிலே அன்றைக்கு சீனாய் மலையிலே அக்கினியிலே இறங்கின தேவன் இந்த 3ஆம் நாளிலே எங்களை அக்கினியாய் இறங்கி வாருமப்பா. கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஒரு நாள் தான், இந்த ஒரு நாள் முடிவுகளாக நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒரு அக்கினியாக பற்றி எரிகிற அக்கினியாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நம்மை கொண்டு செல்லணும்.